வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்பாவோ ஜமீன்தார் ஆனாலும் மகன் எல்ஐசி ஏஜென்ட்டு சினிமாவில் நிறைய போராட்டம். இதுக்கப்புறம் இன்றைக்கி அசத்தலான்னு நிற்கிற ஒரு நடிகராக இருக்காங்க. இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் வாய்ப்புகள் உடனே கிடைக்கிறது இல்லைன்னே சொல்லலாம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி கனியை பறிக்க முடியுதுன்னே சொல்லலாம். சினிமா மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்கவங்கலாம் முட்டி மோதி இளமையில் அங்கீகாரம் கிடைக்காம தொடர் முயற்சியும் திறமையினாலையும் கடின உழைப்பினாலையும் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும்படி கேட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க முத்துப்பட்டையில் பிறந்தவர் தான் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இவரோட தந்தை சோமதேவர் அவர்கள். அக்கா ஹேமாமாலினி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தந்தை சோமுதேவர் முத்துப்பட்டையில் ஒரு மிகப்பெரிய நிலக்கிழார் அதாவது ஜமீன்தாராக இருக்காங்க. அந்த ஊரில் செல்வாக்கு படைத்தவரும் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி உள்ளிட்டவரோட நட்பும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் கல்வியை முடிச்சுட்டு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் பள்ளி நாடகங்கள் நடிக்க தொடங்கியிருக்காங்க. 70களில் சென்னையில் வந்து குடும்பத்தோடு குடியேறியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கரோட தந்தை அக்கா ஹேமாமாலினி டப்பிங் கொடுக்க போகும்போது எம்எஸ் பாஸ்கரனும் கூடயே போவாங்களாம். அப்போது அன்றைக்கி வர வேண்டிய டப்பிங் ஆர்டிஸ்ட் வராத ஒரு சூழல் தான் பாஸ்கர் அவர்கள் டப்பிங் கொடுத்து ஆசத்திருக்காங்க. இதுக்கிடையில் தன்னோட வருமானத்துக்காக எல்ஐசி முகவராகவும் வேலை பார்த்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது சந்திக்கிற மனிதர்கள்ட்டெல்லாம் அவர்களோட உடல் மொழியும் உள்வாங்கிக் கொள்வாரா எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது பாஸ்கருக்கு பின்னால் பெரிய அளவில் பயனளிச்சிருக்கு. 1987 வெளியான திருமதி ஒரு வெகுமதின்ற படத்தில் விசு அவர்கள் வாய்ப்பை கொடுக்க அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாஸ்கர் அவர்கள். அதன் மூலம்தான் வெள்ளித்திரையில் நுழைஞ்சிருக்காங்க. தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்த பாஸ்கருக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடர் தான் ஒரு பட்டாபி கதாபாத்திரம் தான் பெரிய அளவில் ஒரு அடையாளத்தையும் வாங்கி கொடுத்துச்சு. தன்னோட நடிப்பால் அந்த கதாபாத்திரத்தை முக்கியத்துவமானதாக மாற்றினாங்கன்னே சொல்லலாம். வாழ்க்கை, செல்வி, அரசின்னு சொல்லி நிறைய நாடகங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. சினிமா வாய்ப்புகள் வந்தாலும் அந்த பாஸ்கருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரமாக அமையலன்னே சொல்லலாம். ஒரு சிறிய திரை நேரம் மட்டும்தான் அவருக்கு கிடச்சிருக்கு. டும் டும் படத்தில் அவரோட கதாபாத்திரம் ரொம்பவே கவனம் பெற்றுச்சுன்னு சொல்லலாம். பல படங்கள் நடித்தாலும் தமிழன் படத்தில் பேருந்து நடத்துனராக எம்எஸ் பாஸ்கரனோட நடிப்பு ஒரு நியாயம் சேர்த்ததாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்களண்ணா படத்துலையும் மதுபோதையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தில் மிரட்டி இருப்பாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அஜித்தோட அட்டகாசம், திருப்பதி, வரலாறு, விஜயோட திருப்பாச்சி, சுக்ரன், சிவகாசின்னு சொல்லி நிறைய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். தன்னோட இளமையில் அவருக்கான அங்கீகாரம் பெரிய அளவில் கிடைக்கலனாலும் இப்போ அவரோட நடிப்புக்கான பாராட்டை வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க பாஸ்கர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குணச்சித்திர நடிகரனால் வருஷத்துக்கு ஏராளமான படங்களில் நடிச்சிருக்காங்க பாஸ்கர் அவர்கள். 2016ஆம் ஆண்டு மட்டும் பாஸ்கரோட நடிப்பில் 13 படங்கள் வெளியாகிருக்கு. பெரும்பாலான முன்னணி நடிகர்களோடு நடித்தவங்க அண்மையில் வெளியான பார்க்கிங் படம் மூலமாக தான் யதார்த்தமான நடிகர் வில்லத்தனத்தோடு அசர வைக்கிறாருன்னு சொல்லி பாராட்டுகளையும் பெற்றிருக்காங்க. இந்த சிறந்த நடிகர்கள் பட்டியல் லிஸ்ட்டில் பாஸ்கரோட பேரும் கண்டிப்பாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.